நேபாளில் மகாவிஷ்ணுவுடன் மகா யாத்திரை மார்ச் 6 முதல் 13, 2025. ஒரு நாள் நேரடி வகுப்புகள் திருச்சி 16 பிப்ரவரி, துபாய் 23 பிப்ரவரி. எந்த பொருள் எல்லாம் எந்த மனிதர்கள் எல்லாம் உங்களை ஆனந்தப்படுத்துகிறார்களோ அதே பொருள்களாலும் அதே மனிதர்களாலும் உங்களுக்கு துன்பம் வந்தே தீரும். இது எழுதப்படாத விதி. தேவைகள் மிக 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 அதிகமாகிவிட்டது. அதனால் சுயநலமும் அதிகமாகிவிட்டது. டெய்லி 1 மில்லியன் சம்பாரிச்சிங்கனாலும் அதை வைத்து பொருள் வாங்கலாம், பில்டப் பண்ணலாம், ஊர் சுற்றலாம், சீன் போடலாமே தவிர 10 பைசா பிரயோஜனம் கூட உங்கள் சோலுக்கு அதனால் கிடையாது. இந்த உலகத்தில் நமக்கு கற்பிக்கப்படுவது எல்லாம் பணம் சம்பாதிப்பதற்காக மட்டும்தான். பாராட்டுகிறேன், நான் ஒருபோதும் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் பணம் மட்டும் போதாது, பணத்துடன் சேர்ந்த குணமும் வேண்டும். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையுமப்பா. விச் மீன்ஸ் தட் கார் வேகமாக போயிட்டு இருக்குங்க. இப்போ உங்கள் வேலை என்ன, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பண்ணி டெட் ஸ்லோ பண்ணி ஹேண்ட் பிரேக் இழுத்து போட்டு நிப்பாட்டி வண்டி ஆஃப் பண்ணி போட்டுருங்க. அவ்வளோதான் வேலை. 10ஆம் வாசல் திறக்க 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 மனம் கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து கொண்டே போகும். இன்னைக்கு பெரிய சீக்ரெட் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Even though I'm not there in India, but I had an opportunity to actually watch it through live, via YouTube. எனக்கு என்ன ஃபீல் பண்ணிச்சுன்னா, the God actually came down to actually give us the message. நம்ம செயல்ல, நம்ம சிந்தனையில, நம்ம வார்த்தையில, நம்ம இன்டென்ஷன் நோக்கத்துல நம்ம சரியா இருந்தோம்னா, I think what is going to be unraveled, will take care by itself. I think divine will take care of it actually. We just have to be mindful of this, of ours from our side, from our inner actually. What intention are we going to give out? I think that's very, very, very important. And also to our Guruji for having that, compassion for sharing this message to us, and I've never heard this kind of, messages from anybody. It is so simple, it is so clear, and it's so direct. So I'm sure everybody has benefited. A lot of people have benefited from this. So yeah, I'm very humbled to receive this gift, from all of y'all. Thank you so much, Guruve Sharanam, and God bless you, Amma. நான் கற்றுக்கொண்ட அனைத்தையும் மந்திரம் சார்ந்தும் தந்திரம் சார்ந்தும் உலகியல் சார்ந்தும் அருளக வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போறது எப்படின்றதுக்குண்டான அத்தனை பொக்கிஷங்களையும் வெளிப்படையாக கூறலாம் என்று நான் இருக்கிறேன். ஸோ அதனால பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்ச் போக போகுது. நேரடி என்னுடைய கண்காணிப்புல இருக்க போறீங்க. பல குருமார்களை உருவாக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயமாக இருக்க போகிறது. ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். எந்த பொருள் எல்லாம் எந்த மனிதர்கள் எல்லாம் உங்களை ஆனந்தப்படுத்துகிறார்களோ அதே பொருள்களாலும் அதே மனிதர்களாலும் உங்களுக்கு துன்பம் வந்தே தீரும். இது எழுதப்படாத விதி. உங்க தேவைக்குன்னு இந்த உலகத்துல எதை தேடி, எவரை தேடி, எவளை தேடி, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. எதை தேடி அப்படின்னா உயிரற்ற பொருள், எவனை தேடி ஆண் தன்மை, எவளை தேடி பெண் தன்மை. அப்படின்னா என்ன, இதை சந்தோஷப்படுத்துறதுக்காக, இதை சுகப்படுத்துறதுக்காக நான் வெளியில எதை தேடி போனாலும் எனக்கு அதனால பிரச்சனை கண்டிப்பா வரும். இன்னைக்கு வரலனாலும் நாளைக்கு வரும். நீங்கள் ஒரு தேவைக்காக போவீங்க, அதே மாதிரி ஒரு தேவை உங்களை சார்ந்தவர்களுக்கு உங்கள் மேலே இருக்கும். அது உங்களை தெரியாமல் உங்களுக்கு இருக்கிற மாதிரி அவங்களே தெரியாமல் அவங்களுக்குள்ளே இருக்கு. நீ அவங்கள கேட்டிங்கன்னா அவங்களுக்கே தெரியாது அப்படி ஒன்று இருக்குன்றது. ஒரு மனிதனை பார்த்தவுடன் இந்த உயிர் இவ்வளோ கஷ்டப்படுதுன்னு உங்களுக்கு தோணுதா? இவ்வளோ கார் வச்சுருக்கான், இவ்வளோ காஸ்ட்லி வாட்ச் கட்டியிருக்கான், இவ்வளோ பெரிய ஆளா, அப்படி உங்களுக்கு தோணுதா? எப்படி தோணுது உங்களுக்கு? ஹானஸ்டாக சொல்லுங்கள். ஹவ் யூ ஆர் சீயிங் த பீப்புள்? பை சீயிங் தேர் கார், தேர் லக்ஸரினஸ் அண்ட் ஆல், ஆர் யூ ஆர் ரியலி சீயிங் தட் how good they are? They are just human beings. They are also soul. You are seeing like that? அப்படியே பார்க்குறீங்க? நாம் பேசுவது கண்ணுக்கு தெரிவதை வைத்து மட்டும் தான் பேசுவோம். நான் புகழ்வது கண்ணுக்கு தெரிந்ததை வைத்து மட்டும்தான் புகழ்வோம். நம்ம விமர்சனம் பண்ணுறது கண்ணுக்கு தெரிஞ்சதை வச்சு மட்டும்தான் விமர்சனம் பண்ணுவோம். இல்லாட்டினா ஏதாவது கேட்டிருக்கணும், அதை பற்றி நியூஸ் வந்திருக்கணும். ஆனால் இங்கே பெரிய பிரச்சனை என்னென்னா, கண்ணுக்கே தெரியாது தான் கண்ணுக்கு தெரியாது எல்லாத்தையும் இயக்குது. இனிமேல் நீங்கள் எல்லாத்தையும் கண்ணுக்கு தெரியாத ரூபத்தில் இருந்து அதை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன? யூ ஆர் அ சோல் அண்ட் சீயிங் எவ்ரி ஒன் அஸ் சோல்ஸ். ஏன் இப்படி பார்க்கணும்? நான் ஒரு ஆன்மா, மற்றவர்களும் ஆன்மான்னு ஏன் பார்க்கணும்? நான் ஒரு உடல், மற்றவர்களும் உடல்னு பார்த்தீங்கன்னா காம எண்ணங்கள் வரும், அனுபவிக்கணுன்ற எண்ணம் வரும், தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் வரும். அவங்ககிட்ட இருந்து ஒரு பொருளை எப்படி அபகரிக்கணும்னு தோணும். ஏன் உடலாக பார்க்குறீங்க? இந்த உடலுக்கு இப்படிலாம் ப்ராப்பர்ட்டி இருக்குது, இந்த ப்ராப்பர்ட்டி இந்த சுகத்தை தரும், இந்த சுகம்லாம் இவன் வச்சுருக்கான். அப்போ இவனை நம்ம டேக்கிள் பண்ணிட்டோம்னா இதில் ஓரளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம மைண்டு சொல்லாமையே ஸ்கெட்ச் போடுதா போடலையா?
Even expecting the friendship with others, it clearly says that you are expecting something from them in return. If you say that I am not that kind of person, I always have a friendship without any limits, without any expectations, I will ask you that the very next day he is going to delete your number. He is not going to contact you, he or she, whoever it may be. They are not going to contact you anymore, they are not going to touch with you anymore. Will you accept them as the same friend till you die? Then how can you say that I have the friendship without any expectation? சுயநலம் ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு, அவ்வளோதான் பிரச்சனை. முடிச்சுக்கலாம் சிம்பிளாக. தேவைகள் மிக 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 அதிகமாகிவிட்டது, அதனால் சுயநலமும் அதிகமாகிவிட்டது. சுயநலம் அதிகமாகிவிட்டதன் காரணத்தினால் மனிதத்தன்மையை இழந்து விட்டோம். Do you know what is called that? We are playing literally numbers game. We are giving the importance mainly for the numbers. Do you know what is called that numbers? பணம் வேற என்ன, அதான் நம்பரு. Do we have the ending for the numbers? It's infinite. Same like that. Can you conclude the money in a word with the ending limit? Even though if you are a top earning person, பல கோடி ரூபா சம்பாதிக்கிற ஆளாக இருந்தாலும், நீங்கள் டெய்லி 1 million சம்பாதிக்கிற ஆளாக இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கூட, நீங்கள் இன்றைக்கி டெய்லி 1 million சம்பாதிக்க ஆரம்பிச்சிங்கனாலும் அடுத்த 80 வருஷம் 80 வயசு டெய்லியும் 1 million சம்பாரிச்சிங்கனாலும் அதை வைத்து பொருள் வாங்கலாம், பில்டப் பண்ணலாம், ஊர் சுற்றலாம், சீன் போடலாமே தவிர 10 பைசா பிரோஜனம் கூட உங்கள் சோலுக்கு அதனால் கிடையாது. Wherever you go, whatever religion you go, if you go to the highest people, I mean the oldest people, the ancient people, if you go to them, they never blame any religion or any person. They never blame any guru or enlightened beings. They always say that you go in whatever path you want. There are many paths. Through the paths you can go to the liberation or destination. But being a guru and enlightened master, always they say that attain any path, go in any path, but must and make sure that you got your destination reached. இந்த உலகத்தில் நமக்கு கற்பிக்கப்படுவது எல்லாம் பணம் சம்பாதிப்பதற்காக மட்டும்தான். பாராட்டுகிறேன், நான் ஒருபோதும் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் பணம் மட்டும் போதாது, பணத்துடன் சேர்ந்த குணமும் வேண்டும். ஏன் தெரியுமா? எப்போது வெறும் பணம் மட்டும் சேர்கிறதோ அது பாவத்தை சேர்க்கிறது. பணத்துடன் சேர்ந்து எப்போது நல்ல மனமாகிய குணமும் சேர்கிறதோ அப்போது அது தர்மமாக மாறுகிறது. வேண்டும் என்கின்ற தேவை உங்களுக்கு கர்மாவை சேர்க்கிறது. பிறரும் நன்றாக இருக்கட்டும் என்கின்ற நோக்கம் உங்களது கர்மா மொத்தத்தையும் அழிக்கிறது. எப்படி அழிக்கும்? The more virtue you do, the more dharmic path you go, your karmic structure will get demolished. The oldest saint, Mr. Agathiyar, say this as தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறைமப்பா. which means that முதலில் உன்னை யார் என்று தெரிந்து கொள், பிறகு நீ யார் என்பதை புரிந்து கொள், பின்பு உன்னை முழுதுமாக அழித்து விடு. ஏன்னா முதல்ல நான் யாருன்றதை தெரிஞ்சுக்கணும். எதை தெரிஞ்சுக்கணும்? நான் மனுஷனே இல்லைன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதுதான் டு நோ யூ. இதை புரிந்து வைப்பதற்கு ஒன்றுமே இல்லை. இது எழுந்து எழுந்து மறையக்கூடிய மாய தோற்றம் என்பதை முழுதுமாக புரிந்து கொண்ட பிறகு உங்களோட மைண்டு தானாகவே காணாமல் போயிடும். எந்த இடத்துல எதை செய்யணும், எதை வேகமாக செய்யணும், எதை மெதுவாக செய்யணும், எதை மீடியமாக செய்யணும், எதை ஒன்றுமே செய்யக்கூடாது. இதுதான் ஞானம். இந்த ஞானம் எப்போது உங்களுக்கு வரும் என்றால் மனதை வேகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். கார் வேகமாக போயிட்டுருக்குங்க, இப்போ உங்கள் வேலை என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பண்ணி டெட் ஸ்லோ பண்ணி ஹேண்ட் பிரேக் இழுத்து போட்டு நிப்பாட்டி வண்டி ஆஃப் பண்ணி போட்டுருங்க. அவ்வளோதான் உங்கள் வேலை. வேகமாக வண்டி போயிட்டுருக்கு, மனித வாழ்க்கை 140 ஸ்பீடில் போயிட்டுருக்கு. இது மனித வாழ்க்கை. இப்படி வச்சுக்கோங்க. 140 ஸ்பீட்லேருந்து 100 ஸ்பீடு குறைக்கிறீங்க, 40 பாயிண்ட் குறைக்கிறீங்க. என்னடா மனித வாழ்க்கை இவ்வளோலாம் நல்லா இருக்குது, இந்த ஊர்லாம் வருது. அப்போ தான் தெரியும் வாழ்க்கைன்னா என்னென்னு புரியும். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு ஸ்லோ பண்ண இந்த வாழ்க்கைனா என்னன்றது முழுசுமா புரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ ஏன் வாழ்க்கைனா என்னன்னு புரிய மாட்டேங்குதுன்னா வேகமாக போயிட்டுருக்கோம். என்ன விஷுவல் தெரியும் உங்களுக்கு? ஏதாவது விஷுவல் தெரியுமா? காரில் வேகமாக போகிறீங்க, ரைட் சைடு லெஃப்ட் சைடு தெரிகிற மாதிரி தெரியும். கிளியரான விஷுவல்ஸ் ஏதாவது பார்க்க முடியுமா? இப்போ உங்கள் மனம் அந்த வேகத்தில் தான் போயிட்டுருக்கு. ஞானம்னா என்னென்னா இயற்கையின் அழகை, இயற்கையின் சக்தியை புரிந்து கொள்ளுதல்னு அர்த்தம், உணர்ந்து கொள்ளுதல்னு அர்த்தம். இப்போ நீங்கள் எதை தெரிஞ்சுக்கணும்? ஞானத்தை தெரிஞ்சுக்கணும். ஞானத்தை தெரிஞ்சுக்கணும் எங்கே போய் தெரிஞ்சுப்பீங்க? செவ்வாய்க்கிரகத்தில் போய் தெரிஞ்சுப்பீங்களா? இந்த பூமியில் இருந்து கொண்டே இந்த ஞானத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியில் இருந்து கொண்டே இந்த ஞானத்தை எப்படி தெரிந்து கொள்வது? இந்த மனதை புரிந்து கொண்டு மனதை பக்குவப்படுத்தி எப்போது வாழ ஆரம்பிக்கிறீர்களோ சொல் சித்தியாகும். ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா பலிக்கும். ஒருத்தங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாருக்கும் அப்படி தெரியாது, ஒரு சில பேருக்கு தெரிய வரும். ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டுபிடிக்க முடியும், மைண்ட் ரீட் பண்ணலாம்.
உட்கார்ந்த இடத்துல இருந்தே சந்திர மண்டலத்தில் என்ன இருக்குன்றது உங்களால் வந்து பார்க்க முடியும். இப்படி தான் ஞான திருஷ்டியில் நமது மகான்களும் நமது சித்தர்களும் பல விஷயங்களை வந்து கண்டுபிடித்தார்கள். உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? ஸோ ஒரு காலகட்டம் வரைக்கும் மனசை புரிஞ்சுக்கிறீங்க, அப்புறம் மனசை பக்குவப்படுத்துறீங்க, அப்புறம் மனசை கொன்றுறீங்க. 10ஆம் வாசல் திறக்க 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 மனம் கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து கொண்டே போகும். இன்னைக்கு பெரிய சீக்ரெட் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பரம்பொருள் யோகம் பயிற்சி பண்ணிங்கனாலும் மனசு சாகும், மனசை கவனிச்சிங்கனாலும் மனசு சாகும், எண்ணங்களை கவனிச்சிங்கனாலும் மனசு சாகும், குண்டலினி பயிற்சி பண்ணிங்கனாலும் மனசு சாகும், ராஜயோகம் பண்ணிங்கனாலும் மனசு சாகும், என்ன பண்ணிங்கனாலும் 100% மனசு சாகும். ஆனால் மனசு சாகும்போது ஐயோ சாகுதுன்னு சொல்லி பயந்துடக்கூடாது. நீங்கள் எப்போ பயம் வரும் உங்களுக்கு அப்படின்னா, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, யாருக்கிட்ட போய் நிற்கிறதுன்னு தெரியல. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் டிபெண்டன்சி தான். உங்களோட கணவன், மனைவி, குழந்தைகள், சொந்த பந்தம், சொத்து, பணம், ப்ராப்பர்ட்டி, இதில் எல்லாம் தான் உங்களோட சேஃப்டி சோர்ஸாக இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, உங்களை வந்து கண்ணை கட்டி ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டுட்டேன் சம்மந்தமே இல்லாத நாட்டில்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குமா? ஃபோன் இல்லை, கார் இல்லை, தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க நார்த் கொரியாவில் கொண்டு போய் விட்டுறேன், என்ன பண்ணுவீங்க நீங்கள்? சம்பந்தமே இல்லாத கண்ட்ரிக்குள்ளே போகும்போது உங்களுக்கு எப்படி எந்த நாலேஜும் இருக்காதோ அந்த மாதிரி சம்பந்தமே இல்லாத இந்த பூமியில் பிறந்து மற்றவனை பார்த்து காப்பி அடித்து வாழ்கிறதால அந்த நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக கடைசி வரைக்கும் வராது. ஏன்னா பிறரை பார்த்து காப்பி அடிப்பவன் காப்பி அடிக்கிற மாதிரி தெரியும், அவன் ஏன் அதை காப்பி அடித்து அப்படி ஒரு விஷயம் பண்ணுறான் அப்படின்றதோட முழு அர்த்தம் முழு விளக்கம் வந்து உங்களுக்கு தெரியாது. அப்போ என்ன, அவனை பார்த்து அப்படியே காப்பி அடிப்பீங்க, செயல் மட்டும்தான் காப்பி ஆகும், நோக்கம் காப்பி ஆகாது. நீங்கள் கெட்டவனாக மாறிடுறீங்க, அவன் தப்பிச்சிட்றான். Instead of copying others, you won't get any knowledge. So instead of copying others, know yourself, know thyself. Whenever you come to know the art of knowing thyself, then you will know everything in this world. Clear? நான் சேலஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் நேபாள் யாத்திரா என்னுடன் வாருங்கள். உங்களோட வாழ்க்கையினுடைய மோட்ச கதவுகள் இந்த நேபாள் யாத்திரைக்கு பின்பு நிச்சயமாக திறக்கப்படும் என்பதில் எல்லளவும் மையமில்லை. ஸோ மார்ச் 6 13ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 நாட்கள் வந்து பயணம் பண்ண போகிறோம். ஒரு அற்புதமான ஒரு ட்ரிப்பாக வந்து இருக்க போகுது. இந்த நேபாள் யாத்திரையில் கலந்து கொண்டு உங்களது ஆன்ம வளர்ச்சியை பெறுவதற்காக விருப்பப்படக்கூடிய நபர்கள் தாராளமாக நமது அறக்கட்டளையை வந்து தொடர்பு கொள்ளலாம். நம்ம பரம்பொருள் அறக்கட்டளையின் சார்பாக ஏகப்பட்ட இடங்களுக்கு இடர்பாடுகளில் இருந்த காலகட்டத்திலும் கூட ஒரு நாள் கூட விடாமல் இன்று வரைக்கும் 300 500 நபர்கள் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பகுதியில் அன்னதான பணிகள் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்று வரை எந்தவித தொய்வும் இல்லாமல் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய வெற்றிக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா பரம்பொருள் அறக்கட்டளையை பின்பற்றக்கூடிய பரம்பொருள் யோகிகள் மற்றும் பரம்பொருள் குடும்பத்தார் ஆகிய நீங்கள் மட்டும்தான். யூடியூப்ல காட்டாத பல விஷயங்கள் வந்து தமிழகம் எங்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரணத்தினால் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதைக்கு வலு சேர்க்கும் வகையில் என்னுடன் இணைந்து எனது கரங்களுக்கு வலு சேர்ப்பது என்பது இந்த ஞான பயணத்தில் மாபெரும் ஒரு மாற்றமாக அமையும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மகாவிஷ்ணுவை நான் நம்புறேன். மகாவிஷ்ணு ஒரு செயல் செய்தால் அது சரியாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் மட்டும் இந்த விஷயத்துல கலந்து கொண்டு எனது கரங்களை வந்து வலுப்படுத்துங்கள். இன்னும் பல லட்சம் பல கோடி உயிர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் அருள் அனுபவங்களையும் நாம் வந்து செய்ய போகிறோம். நன்றி, வணக்கம்.